ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பொம்மி ஃபேஸ் க்ரீம் அண்டு பொம்மி ஃபேஸ் ஜெல் எப்படி அப்படின்றத அதோட பெனிஃபிட் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ரெடி பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் ஹேர்பு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட கார்டனிங்லேருந்து தான் எடுக்கிறோம். அந்த வகையில் மாதுளையும் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய கார்டன்லேருந்து எடுத்தாச்சு. ஸோ எவ்வளோ தூரம் இந்த வாழைத்தண்டு இருக்குது இல்லையா, ஸோ அதில் இலை எல்லாமே யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் பொம்மியோட பீல், அதோட தோல், அதோட ஃப்ளவரு, அதுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதை ஃப்ளவர் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதுக்கு தான் அதை காமிச்சிருக்கேன். ஸோ அதோடய ஃப்ளவர் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அதை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே சோக் பண்ணுறக்காக விட்டுற போகிறேன். விட்ட பிறகு எனக்கு நல்லா அந்த எக்ஸ்ட்ராக்ட் நல்லா காய்ச்சி காய்ச்சி கம்மியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் பெனிஃபிட்டும் நல்லாயிருக்கும், ஓரளவு ஒரு கலரும் கிடைக்கும். ஸோ பொம்மியில் அவ்வளோ கலர் கிடைக்கல, ஆனால் ஒரு மைல்டான கலர் கிடச்சிருக்கு. அது நல்லாவே அந்த க்ரீமுக்கும் ஜெல்லுக்கும் நல்ல ஒரு கலர் கொடுத்தது. பொம்மியோட மெயின் பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங்லேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி ரிங்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்லேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணும். முக்கியமாக கொலாஜன் ப்ரொடக்ஷன், அதாவது ஸ்கின் செல்ஸை நல்லா உற்பத்தி பண்ணும். ஸ்கின் செல்ஸ் டேமேஜ் ஆகாமலும் ப்ரிவென்ட் பண்ணும். இந்த மாதிரி ஸ்கின் செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருந்தும் அண்ட் அது கொலாஜன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலுமே ஃபேஸ் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பொம்மி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதுளை பழம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சு தான் நான் ஃபேஸ் க்ரீம் அண்ட் ஜெல் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் இந்த ப்ராடக்ட் மெயினாக இந்த ஜெல் அண்டு க்ரீம் ரெண்டுமே காம்போவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த பொம்மி ஃபேஸ் க்ரீம் அண்ட் ஜெல்லு ஆல் ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபார்முலா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. நான் பர்சனலி நானுமே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அதில் நான் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணுமோ ஆட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்ரெஸும் சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விட்டுருவேன். இதுதான் பொம்மியோட ஃபேஸ் க்ரீம். அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ரெடி பண்ண பிறகு கண்டெய்னர்லேயும் போட்டாச்சு. அது கூடயும் நான் ஃபேஸ் ஜெல்லுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஃபேஸ் ஜெல்லு. ஃபேஸ் ஜெல்லில் இந்த மாதிரி ஒரு மைல்டான கலர் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஸ்கின் பெனிஃபிட்டுமே நல்லாயிருக்கும், ரொம்ப நேச்சுரலாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்.